போகர் பழனி நவபாசனை சிலையை செய்யும் பொழுது உடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கச்சிதமாக அழகாக வடிவமைச்சிருப்பார். ஆனால் முகத்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கரெக்டாக இல்லாத மாதிரி வடிவமைச்சிருப்பாரு. போகர் உடலை வடிவமைக்கிறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கிட்டாராமா. ஸோ அதனால தான் முகத்தை வடிவமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால முகத்தை கொஞ்சம் கம்மியாக வடிவமைச்சிருப்பாருன்னு சொல்லப்படுது. இந்த சிலையை ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 9 வருஷங்களாக உருவாக்கியிருக்காங்க 18 சித்தர்களும் சேர்ந்து. இந்த சிலையை செய்யறதுக்கு அம்பாள், முருகன், அகத்தியர் இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கின பிறகு தான் இந்த சிலையே செய்ய ஆரம்பிக்கிறார் போகர். இந்த சிலையை செய்யறதுக்கு 1 மூலிகை 2 மூலிகைகளை 4000 மூலிகைகளை எடுத்துட்டு வந்து அதிலிருந்து செலக்ட் செய்யப்பட்ட ஒரு 60-62 மூலிகைகளை எடுத்து அதுலயும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 9 மூலிகைகளை வச்சு தான் இந்த நவபாசன சிலையே போகர் செஞ்சிருக்காரு. அப்படி செய்யப்பட்ட சிலையை எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இடத்த தொலைவிருக்காரு. அதுக்கு தகுந்த இடம் எதுனா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற இடம் தான். அப்படியாப்பட்ட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற இடம் பழனி மலை தான். ஸோ அதனால தான் அங்கே சிலையை கொண்டு போய் வச்சிருக்காரு. இந்த சிலையை அந்த மலையில் வச்ச பிறகு கொஞ்ச நாட்கள் பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிலை தொலைஞ்சே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு மன்னரால் கண்டெடுக்கப்பட்டு, அதாவது ஒரு மன்னர் கனவுல சிலை இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டெடுக்கப்பட்டு திருப்பி அந்த சிலை எடுத்து அந்த இடத்துல வச்சு ஒரு கோயிலை கட்டி வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு நோக்கி இருக்க ஒரே முருகன் சிலை, ஒரே முருகன் கோயில் இந்த பழனி முருகன் கோயில் தான். அதுக்கப்புறம் இந்த முருகனோட காது மிகப்பெரிய அளவு இருக்கும். அது போகர் செய்யும்போது சின்ன தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுது. இன்னும் சிலரில் என்ன சொல்லப்படுதுன்னா, பக்தர்களோட குறைகளை கேட்கறதுக்காக தான் முருகனோட கால் அவ்வளோ பெருசாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க.